ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தி லேடி குக் புக். இன்னைக்கு நான் பண்ண போகிற ரெசிபி வந்து சொரக்காய் கூட்டு. இது ரொம்ப சிம்பிள்ங்க. மொத்தமே ஒரு 3 to 4 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம கூட்டு பண்ண போகிறோம். பார்க்கலாமா? முதல்ல சொரக்காவை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கிலோ சொரக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூட்டு பண்ண நான் எடுத்திருக்க அளவு வந்து 1/4 கிலோ சொரக்காய் தான். அதனால் 50 கிராம் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இது கூட சொரக்காவை சேர்த்துக்கலாம். சொரக்காவும் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 to 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதை தண்ணி சேர்க்காம நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், சுரக்காய், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சோம் இல்லையா தேங்காய் சீரகம், அதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு, இதுக்கான தாளிப்பு கடுகு சீரகம் உளுந்து போட்டு தாளிச்சுட்டு ஒரு 1 மினிட் இந்த சொரக்காவை கொதிக்க வச்சா சொரக்காய் கூட்டு ரெடி. பார்க்கலாமா? நான் தாளிப்பு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இந்த தாளிப்பை அப்படியே கூட்டில் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு சேர்த்த உடனே நல்லா கூட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கொதிக்க விடுங்க. கூட்டு ரெடி ஆகிடும். இது சாம்பார் சாதம், காரக்குழம்பு சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பை, தேங்க்யூ.